ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ॐ कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாம் சம்ஷிப்த ராமாயணத்தை அனுபவித்து வருகின்றோம். அதில் நம்ம இப்போ பார்க்கறது 41வது ஸ்லோகம். தசரத மகாராஜா வால்மீகி மகர்ஷியின் சந்தேகத்திற்காக நாரத பகவான் அங்கே சஞ்சாரம் செய்து அவருடைய குருவாகிய நாரதர் வால்மீகிக்கு இந்த உலகத்தில் உள்ள 16 குண சம்பன்னனாக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுகுல சம்பன்னனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சம்ஷிப்தமாக கண்டென்ஸ்டு ஃபார்மாக சொல்லின்னு இருக்கார். அதில் நம்ம நேற்று பார்த்தது ஸ்ரீமத் தசரத மகாராஜா கைகேயிக்கு கொடுத்த 2 வரத்தின் காரணமாக ராமன், லக்ஷ்மணன், சீதா மூவரும் கானகத்திற்கு செல்கிறார்கள். அப்படி கானகத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் அங்கே ஃபஸ்ட்டு சரையு நதிக்கரையில் ஒரு இரவும், பிறகு அங்கிருந்து கங்காவை குகனோடு சேர்ந்து கடந்து கங்கை கரை நாவாய் குகன் என்னும் பெயருடையானாக குகனை சக்கியம் கொண்டு ராமச்சந்திர பிரபு கங்கையை கடந்து அங்கே பிரயாக் என்னும் சேத்திரத்தை அடைகின்றார். அங்கிருந்து ராமச்சந்திர பிரபு நந்தி கிராமம் சித்திரக்கூட்டத்திற்கு பிரவேசிக்கின்றார். சித்திரக்கூட்டத்தில் இருக்கும் காலத்தில் பரதன் கேகேயத்திலிருந்து அயோத்தியாவிற்கு வந்து தன் திருத்தந்தையார் மரணமுற்றதை கேட்டு கைகேயியுடன் சேர்ந்து அனைவரையும் நலம் விசாரித்து பிறகு அங்கிருந்து அனைவரையும் சேர்த்து கொண்டு ராமனை சந்தித்து அயோத்தியாவை ராமனிடம் தர வேண்டி செல்கின்றார். அங்கே சித்திரக்கூட்டத்தில் பரதன் ராமனை சந்தித்து 2 நாட்கள் தங்கியிருந்து விசாரித்தும் ராமன் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று இருக்கக்கூடியவன், அதனால் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று பரதா நீ வேண்டுமானால் அயோத்தியாவை ஆண்டுகொள் என்கின்றார். ஆனால் பரதனோ அயோத்தியாவை நான் ஆளமாட்டேன், அப்படி நான் ஆள எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை கூறிவிடுகின்றார். இதன் காரணமாக ராமன் தன்னுடைய திருப்பாதுகையை பரதனிடத்தில் கொடுத்து எனக்கு பதிலாக இந்த 14 வருடங்கள் என்னுடைய பாதுகையை ஆளட்டும் என்கின்றார். பரதனும் அவ்வாறே ராமனுடைய பாதுகையை தலையில் தரித்து அவர் சென்று அயோத்தியாவில் வைத்து விடுகின்றார். பிறகு அவர் நந்தி கிராமத்திலேயே இருக்கின்றார். பரதனுடைய பிரதிஜ்ஞை ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் அது ஒரு பெரிய இது. பரதன் அப்போ சொல்கிறார், ராமா நீ வரும் வரை நான் நந்தி கிராமத்திலேயே இருப்பேன், நீ வர தாமதமானாலும் சரி 14 வருடங்கள் கழித்து நான் தீ மூட்டி அதில் நான் என் பிராணத்தியாகம் செய்து விடுவேன் என்கின்றார். சரின்னு இப்போ சித்திரக்கூட்டத்திலிருந்து ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி மூவரும் அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 41வது ஸ்லோகம் பாருங்க. பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசாம் ஹத்வா शरभङ्गददर्शः सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च
அகஸ்தியம் பிராதரம் ததா. இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தோடைய மீனிங் பாருங்க. பிரதீக்ஷணம், ராமர் என்ன பண்றார், அங்கிருந்து பிரவிஷ்யத்து, முதல்ல பதச்சேதம் பார்க்கலாம். பிரவிஷ்யத்து மகாரண்யம், மகா ஆரண்யம் பெரிய காடு, ஆரண்யம்னா காடு. ராமக ராஜீவலோச்சனக விராதம் ராட்சசாம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷஹ சுதீக்ஷ்ணம் ச அபி அகஸ்தியம் ச அகஸ்தியம் பிராதரம் ததா. அன்வயம் ராஜீவலோச்சனக ராமக மகாரண்யம் பிரவிஷ்ய விராதம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் ததா ச அகஸ்தியாபரணம் ததர்ஷஹ. ராமர் என்ன பண்றார், சித்திரக்கூட்டத்திலிருந்து கிளம்பியவர் ராஜீவலோச்சனான அந்த ராமச்சந்திர பிரபு பிரியதர்ஷனக விராதம் என்னும் அரக்கனை கொன்று, விராதன்னா பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் கிடையாது, இவர் வேற, அந்த அரக்கனை கொன்று அங்கே சரபங்கர் என்னும் முனிவருடைய ஆசிரமத்துக்கு வருகின்றார். வால்மீகி ராமாயணம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சரபங்கர் என்பவர் ரொம்ப வயதான விருத்தானவர். அவர் என்ன பண்றார், அவருக்கு இந்திரன் வரம் கொடுக்கிறார். இந்த இந்திரனுடைய வரத்தின் காரணமாக சரபங்கர் என்ன பண்றார், சொர்க்கத்திற்கு கிளம்பணும். ஆனால் ராமன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கேள்வியுற்ற அவர், நம்ம வைகுண்டத்தில் போய் எந்த பெருமாளை பார்ப்போமே, அவர் இங்கேயே நமக்கே பூமண்டலத்தில் வந்து தரிசனம் கொடுக்க போகிறாரே என்பதற்காக தன் பிராணனை காப்பாற்றி வருகின்றார். அப்படி வந்து அந்த சரபங்கரிடம், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த இடம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சேலம் ஏன் இந்த சரபங்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சரபங்கர் அப்படின்றவர் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் ஆகும் பொழுது ஹோமம் வளர்த்தவர். அந்த புரோகிதனாக இருந்து அவர் தான் ஹோமம் வளர்த்தார். அந்த ஹோமம் வளர்த்த இடம்தான் ஹோமலூர் என்று மாறிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சாட்சியாக ஹோமலூர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வரும், அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சரபங்கர் ஆசிரமம் அப்படின்னு இருக்கு. அடியேனும் அதை தரிசிச்சிருக்கேன். அந்த சரபங்கருடைய ஆசிரமம் அவ்வளவு பெருமையானது. ராமரை கண்டுவிட்டு பிறகு சரபங்கர் அங்கிருந்து கிளம்பினார் சொர்க்கத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக ராமபிரான் என்ன பண்றார், சரபங்கருடைய ஆசிரமத்தை பார்த்து அங்கிருந்து அவர் என்ன பண்றார், விராதனை கொன்று சரபங்கனுடைய ஆசிரமத்தை பார்த்து அங்கிருந்து அவர் நாம் முன்னே காட்டிற்கு செல்வோம் அப்படின்னு புறப்படுறார். அப்படி போகும்போது அவர் என்ன பண்றார், அங்கே மாரீச்சனை சந்திக்கின்றார். அங்க மாரீச்சனை சந்திக்கிறதா இருக்கு. அதற்கப்புறமா அங்கிருந்து சுதீக்ஷ்ணர் என்னும் முனிவரை சந்திக்கின்றார். ஏன்னா கானகம் அந்த காட்டில் முழுக்க நிறைய ரிஷிகள்லாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தராக பார்க்குறார். அந்த சுதீக்ஷ்ணரிடம் அகஸ்தியரை பற்றி கேட்கின்றார். அகஸ்தியர் புலஸ்த வம்சத்தில் பிறந்தவர். அகஸ்தியரை பற்றி ஒன்று சொல்லணும். அகஸ்தியருக்கு வந்து குள்ளமுனி அப்படின்னு சொல்லுவாங்க, கும்பமுனினும் பேர். ஏன் அப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் பிறக்காமல் இருந்தால் பிட்யூட்டியர்ஸ் அந்த இதுல கேலன்ஸில் வந்து அப்படியே போட்டு ஒரு பொட்டி மாதிரி போட்டு வச்சுருப்பா. கலசத்தில், கும்பத்தில் துரோண கலசம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கலசத்தில் வைத்து அந்த கர்ப்பத்தை பாதுகாத்து அதன் மூலமாக அவர் பிறந்தார் அப்படின்றதுனால புலஸ்திய வம்சத்தில் பிறந்தவர். இன்ஃபேக்ட் அகஸ்தியர் யாருன்னா ராவணனுக்கு சொந்தக்காரர். அப்படி அந்த அகஸ்திய மகரிஷியும் குள்ளமாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அகஸ்தியருக்கு கும்பமுனி அப்படின்வாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, அகஸ்தியர் தக்ஷ பிரஜாபதி தாக்ஷாயினி மகளாக, தக்ஷ பிரஜாபதிக்கு தாக்ஷாயினி மகளாக வளர்ந்து வரும் சமயத்தில் சிவபெருமான் அவரை திருமணம் செய்து கொள்கின்றார். அப்படி திருமணம் செய்து கொள்ளும்பொழுது அகஸ்தியர் தென்னகத்திற்கு வந்தார். அப்போ தென்னகத்துலலாம் அகஸ்தியர் இருக்கார். அதனால தான் இன்றைக்கும் குற்றாலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகஸ்திய மலைன்னு இருக்குது. ஸோ இந்த அகஸ்தியர் தமிழ் வளர்த்தவர். அவருக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும், தமிழும் தெரியும். அந்த அகஸ்திய முனியை ராமர் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார். அதற்காக சுதீக்ஷ்ணரிடம் கேட்கின்றார். அதுதான் இந்த லைனு. ராஜீவலோச்சனக ராமக ராமாக்கியம் மகாரண்யம் பிரவிஷ்ய விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கஹ சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் ததாச்ச ஆசிரமம். அவர்கள் ஆசிரமத்தை எல்லாம் சென்று பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கி கொள்கின்றான்.
அப்படின்றதா தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராமம் ராஜீவலோச்சனக அப்படின்றது இருக்கு. தீர்க்க சந்தியும் என் சந்தியும் சேர்ந்து வருது. ராமக ராஜீவலோச்சனக, ராமக ராஜீவ ராமச்ச, ஓகேங்களா? அப்படி சமாசத்துல பாத்தீங்கன்னா மகாரண்யம் மகது ச எது ஆரண்யம் மகாரண்யம் கர்மதாரய சமாசாவா அதை பிரிக்கலாம். அடுத்தது 42வது ஸ்லோகத்துல இருந்து பாருங்கோ, 43 பாருங்கோ. வசஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ரிஷயோ அப்யகம் சர்வே பதாரண்யம் சுரக்ஷதாம் சதேஷாம் பிரவிஷுதா தேஷாம் பிரதிஷுஸ்ரவ ராட்சசாம் ததா வனே வசதः தஸ்ய ராமஸ்ய வனே வனச்சரை சக ரிஷயः அப்யாகனம் சர்வே பதாய அசுரா ராட்சசாம் சதேஷாம் பிரதி சுஷ்ராவ ராட்சசானாம் ததாவனி. அதாவது அங்கிருந்து அவர்கள் என்ன பண்றாங்க, தண்டகாரண்யம் என்னும் வனத்திற்கு பிரவேசிக்கின்றார்கள். அகஸ்தியரை சந்திக்கின்றார். அகஸ்தியரை சந்தித்து விட்டு ராமர் லக்ஷ்மணன் சீதா அம்மா 3 பேரும் என்ன பண்றாங்க, அகஸ்தியரின் அனுகிரகத்தோடு அங்க ஒரு இது அகஸ்தியரை சந்திக்கும் போதுதான் அவங்களுடைய மனைவியான லோபாமுத்ரா தேவி சில ஆபரணங்களை எல்லாம் தருகின்றார்கள். அதையெல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் வனவாசபி சக அரண்யே நிவாசக ராகவஸ்ய சவிரோத ராட்சசி பீட்டை, அங்கே நிறைய ராட்சசிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் எங்கே, தண்டகாரண்யத்துல. அதனால் அந்த ராட்சசிகளை எல்லாம் கொள்ளுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்திதக, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து நமஸ்காரம் செய்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல தான் நேற்று நான் சொன்னேன் பாருங்க, அந்த இன்சிடென்ட் வருது. ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ராமனிடம் சேர்ந்து சரணாகதி அடையும் பொழுது ராமர் ஒரு லவலேசமும் யோசிக்கல, உடனே ஒரு பிரதிஜ்ஞை பண்றார், உங்க எல்லோரையும் நாங்கள் காப்பாத்து அருள் பாலிக்கின்றோம், ராட்சசர்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம் அப்படின்றார். உடனே சீதா அம்மா கேட்குறாங்க, அது வால்மீகி ராமாயணத்தில் வருது. சீதா பிராட்டிக்கு போய் கேட்பாங்க, ராமா எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் ஒரு கதைலாம் சொல்லியிருக்காங்க, கையில் எப்போவுமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கக்கூடாது, நம்ம வந்ததே என்ன ஒரு வரத்தின் காரணமாக அது சாபமாக நமக்கு ஏற்பட்டு இப்பொழுது நமக்கு கானகம் வந்திருக்கின்றோம், கானகம் வந்ததற்கு காரணமே 2 வரமாக தான் இருக்குது. அப்படி வரும்போது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கே நமக்கு இல்லை, ஏன்னா அடுத்த வேளை சாப்பாடு எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் நீங்களோ நமக்கே இங்கே பாதுகாப்பு அற்ற நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் அந்த ரிஷிக்குவர்களுக்கெல்லாம் சரணாகதி அடைக்கின்றீர்களே, எப்படி இது தகும் அப்படின்றார். அதற்கு ராமன் சொல்கிற 2 உபாயம் ரொம்ப சிரேஷ்டமானது. ஒன்று, எங்கள் அப்பா காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு காரணம் நான் சும்மா அந்த 14 வருஷம் காட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பரத தேசமே தசரத மகாராஜாவுடைய சொத்து. அப்போ அயோத்தியாவுடைய பிரஜைகளை எல்லாம் இந்த பரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளையும் காப்பாற்றுவது ராமனுடைய கடமைன்னு ஆயிடுது. அதனால தான் மக்களை எல்லாம் நீ காத்து ரட்சிப்பாய் ராட்சசர்களிடம் இருந்துன்றதுக்காக என்னை இங்கே அனுப்பி வைத்துள்ளார் அப்படின்ற இது ஒன்று. 2வது, யார் என்னிடம் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களை நான் காப்பாற்றியே தீர வேண்டுமம்மா. இந்த ரிஷிகள் எல்லாம் பாருங்கோ எவ்வளோ மெலிந்திருக்காங்க. சீதா அம்மாவே சொல்கிறாங்க, இது வால்மீகி ராமாயணத்து வருது. சீதா அம்மா இந்த ரிஷிகளை எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இப்படி நொழிஞ்சு போய் ஓம குச்சி மாதிரி ஒல்லியாக இருக்காங்களே, ஏன் இப்படி இருக்காங்க, நானே பெட்டராக இருக்கனே அப்படின்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் ராமனை பார்த்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க ஒரு மலை இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், என்ன இது மலை வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் மலையல்ல, இங்கே இருக்கிய அசுரர்கள் எல்லாம் எங்களை போன்ற ரிஷிகள் முனிகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் உள்ள எலும்பு கூடுகள் தான் இப்படி மலையாக இருக்கின்றது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ராட்சசர்கள் அங்கே அந்த முனிகளை எல்லாம் ரிஷிகளை எல்லாம் கொடுமை செய்துள்ளார்கள். அதனால் தான் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ராமன் வரும் வரை காத்திருக்கின்றார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராமன் அவர்களை காப்பாற்றுவதற்கு சரணாகதி கொடுப்பதற்கு முன் ஒன்று சொல்றார்.
ரிஷிகளே, நீங்களே தபஸ்விகள், நீங்களே உங்களை காப்பாத்திக்கலாமே, இந்த அரக்கர்களிடமிருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஜனஸ்தானத்துல இந்த ரிஷிகளை எல்லாம் நீங்களே கொன்று குவித்திருக்கலாமே, இல்லை நீங்களே சாபம் கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப அதுல ஒரு ரிஷி சொல்றார், ராமா, அப்படி நாங்க பண்ணிட்டோம்னா அது ராமாயணமா இருக்காது, ரிஷியாயனமா மாறி போயிருக்கும். ரெண்டாவது, நீ வர வேண்டும், நீதானே புருஷோத்தமன். சத்திரியர்களுடைய மிகப்பெரிய வேலை என்னன்னா முனிகளையும் ரிஷிகளையும் பிராமண சந்துக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காக நீ வர வேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் இங்கே தவம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நீ வந்து எங்களை ரட்சிக்க வேண்டுமே அப்படின்னு கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவங்க ராமர் மேல அந்த நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஸோ இப்படியாக வனவாசம் சென்ற அந்த ராமன் தண்டகாரண்யம் சென்று அங்கே ஜனஸ்தானம் என்னும் ஸ்தானத்தில் அவர்களை எல்லாம் சந்திக்கின்றார். அதுதான் 45வது ஸ்லோகம் பாருங்க. பிரதிஜ்ஞாத்தஸ்ச ராமேண விரத சம்யதி ராட்சசாம் ரிஷீணாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம். தண்டகாரண்யவாசினாம் கேன பிரதிஜ்ஞாதா, ராமனேன பிரதிஜ்ஞாஹ. ஏன் ராமன் இதம் பிரதிஜ்ஞை கொடுத்தா? கஹ பிரதிஜ்ஞः? வதः. क्रोशां वद प्रतिज्ञः, राक्षसां वदः. कुत्र? ऋषीणां प्रतिज्ञः. ரிஷிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரதிஜ்ஞை பண்றார்கள். இதற்கு பாவார்த்தம் என்னன்னா, தண்டகாரண்ய நிவாசினாம் அக்னிதுல்யானாம், அவர்கள் எல்லாம் தேஜஸ்விகள், அக்னி பொங்கக்கூடிய அந்த தேஜஸான உடம்பை உடையவர்கள். இன்னொன்று, ராட்சசர்கள் மேல் அவ்வளோ குரோதம், கோபத்தில் இருக்கிறாங்க. ரிஷீனாம் புரஸ்தாம் ராமேன யுத்தே ராட்சசானாம் பதஹ பிரதிஜ்ஞஹ. ராமா ஹேஸ் ப்ராமிஸ்ட் தெம் டு ப்ரொடெக்ட். நான் உடனே ராமர் அந்த பிரதிஜ்ஞை பண்றார், என்னை நம்பி சரணாகதி அடைந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சரணாகதி கொடுக்கின்றேன். உங்கள் அனைவரையும் நான் இந்த ராட்சசர்களிடமிருந்து காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகம். பிரதிஜ்ஞா தஸ்ச, இதுக்கு வியாக்கரணம் போய் பார்த்தீங்கன்னா விசர்கசன். ஏன் பிரதிஜ்ஞாதஹ ச சச்ச பிரதிஜ்ஞாச்ச. ஓகேங்களா? தண்டகாரண்யவாசினாம் சமாசா போய் பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யே வசந்தி இதி தண்டகாரண்யவாசினக. யார் ஒருவர் தண்டகாரண்யம் என்னும் வனத்தில் வசிக்கின்றார்களோ அவர்களுக்கு உபாதான தத்புருஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தண்டகாரண்ய வாசினாம். ஓகேங்களா? அடுத்தது 46வது ஸ்லோகம் பாருங்கோ. தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. அங்கே ஜனஸ்தானத்தில், தண்டகாரண்யத்தில் ஜனஸ்தானத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கும் காலத்தில் ரொம்ப அழகான ஒரு பர்வதம் அந்த இடத்துல. ஆனால் நிறைய மாயைகளும் ராட்சசர்களும் இருக்கின்றார்கள். முனிவர்கள் எல்லாம் அங்கே பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தருணத்துல அந்த ஜனஸ்தானத்துக்கு ஒருத்தர் வராங்க. யார் அப்படின்றது தான் இந்த 46வது ஸ்லோகம் சொல்லுது. தேன தத்ரயவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி. ராட்சசி காமரூபிணி. அவள் கே விரூபிதாக தே ராமேன விரூபிதாக. யார் மேல் அவள் காதல் கொண்டாள்? ராமனின் மேல் காதல் கொண்டாள். எதற்காக காதல் கொண்டாள்? தேன ராமேன கா விரூபிதாக தேன ராமேன ராட்சசி விரூபிதாக. கா ராட்சசி விரூபிதாக? சூர்பனகா ராட்சசி விரூபிதாக. கீதృశம் சூர்பனகாः காமரூபிணி. சா காமரூபிணி. அவள் காமரூபத்தில் இருக்கின்றாள். உனக்கீதృశాः ஜனஸ்தானம். எங்கே? ஜனஸ்தானத்தில் காமரூபிணியாக இருக்கக்கூடியவள் சூர்பனகா என்பவள் ராமனின் மீது காதல் கொண்டாள். அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்ற. இதோடைய அன்வயம் பார்த்தீங்கன்னா, தத்ர ஏவ வசதா தேன ஜனஸ்தான நிவாசினி. ஏன்னா யார் இந்த சூர்பனகா அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல சம்ஷேப்தமா இருக்கிறதுனால இந்த இடத்துல நாரதர் அவ்வளோ விஸ்தாரம் எடுக்க மாட்டார். ஆனா வால்மீகி ராமாயணத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த சூர்பனகா அப்படின்றவ யாருன்னா ஆக்சுவலி
ராவணனுடைய தங்கை. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கா, மாரீச்சன் சுபாகு அப்படின்னு 2 குழந்தை இருக்கா. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொன்னு குவிச்சு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் தின்று தீர்க்கின்றார்கள். இதை கண்டு ராமன் என்ன பண்றான், இவங்க எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு வர. அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சொல்லுறது. இதுல சந்தி பார்த்தீங்கன்னா தத்ரைவ, ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே சொல்லுவீங்க, விருத்தி சந்தி. சமாசா பார்த்தீங்கன்னா ஜனஸ்தானம், ஜனஸ்தானக அப்படின்னா ஜனக, ஜனஸ்தானே நிவாசயதி இது ஜனஸ்தானம் இது. ஓகேங்களா? கிருதந்தம். இப்போ 47 48வது ஸ்லோகம் பாருங்க. தத்ர, இப்போ சூர்பனகா யார் அப்படின்னு பார்த்தா, ஏன் அவளுக்கு சூர்பனகான்னு பேருன்னா அவள் மூக்கு. இப்போ நீ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று, அவள் ராவணனுடைய குலத்தில் பிறந்த எல்லாமே, அந்த புலஸ்தே வம்சத்தில் பிறந்தவ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்கா. ஏன்னா இது அடியனுடைய ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா அகஸ்தியர் பார்த்தீங்கன்னா குள்ள முனிவராக இருக்கின்றார். ராவணன் பார்த்தீங்கன்னா 10 தலையோட ஒரு அப்நார்மலிட்டியாக இருக்கிறார். இவர் கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய உடம்பு, அப்படியே பெரிய ரொம்ப பெரிய உடம்பாக இருக்கார். சூர்பனகா தங்கச்சி பார்த்தீங்கன்னா மூக்கு, அப்படியே மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், கைகள் எல்லாம் நகங்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறது. அதனால் அவருக்கு பேர் சூர்பனகா அப்படின்னு பேர். அவள் அந்த 47வது பாடம் பாருங்க, பாட்டு ஸ்லோகம். தத சூர்பனகா வாக்யாம் உது இத்து துக்த்வான் சர்வராட்சசான் கரம் திசிரசம் செய்வ தூஷணம் செய்வ ராட்சசம். அந்த சூர்பனகாவுடைய 2 குழந்தைகள் தான் கரண் திரி, அவளுடைய சொந்தக்காரங்க, மன்னிக்கணும், கரண் திரிசிரசர் அப்படின்னு. அவள் அண்ணா அவளுக்கெல்லாம். நிஜகான ராணி ரணே ராம தேஷாம் சைவ பதானுகான் ததஹ சூர்பனகா வாக்கியாத் உத்யுத்வான் சர்வராட்சசான் கரம் திரிசிரசம் ச ஏவ தூஷணம் ச ஏவ ராட்சசம் நிஜாகான ரணே ராமஹ தேஷாம் ச ஏவ பதானுகான். இப்படி பிரிக்கணும். க நிஜாகமஹ நிஜாகன ராமஹ ராமனை, ராமகுத்திர நிஜாகன ராம ரணே நிஜாகனஹ. ஓகே, இதுடைய சம்ஸ்கிருத பாவார்த்தம் என்னன்னா, சூர்பனகா விரூபி விரூப காரணாத் பரம் ராமஹ சூர்பனகா வர்ணாத். ஆக்சுவலி சூர்பனகாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. சூர்பனகாவுடைய இது உத்தர ராமாயணத்தில் வரும். சூர்பனகைக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு. அந்த சூர்பனகைக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவள் சூர்பனகையாவுடைய கணவனை ராவணனே கொன்று விடுகின்றான். தங்கச்சியுடைய புருஷனை தானே கொன்னுடுறான். அதனால் தான் பழி வாங்குகின்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய வெர்ஷன்ஸ் எதுனமும் இருக்கு. ஆனால் நம்ம இப்போதைக்கு வால்மீகி ராமாயணம், அதில் சம்ஷிப்த ராமாயணம் தான் பார்க்கணும். யுத்தாய உத்தவான் சர்வான் ராட்சசான் விஷயம் கரம் தூரம் தூஷணம் திரிசிரசம் தேஷாம் அனுச்சாரன். இப்போ இவர்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும். கரண், தூஷன், திரிசிரஸ் போன்ற அசுரர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக ராமனும் அங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஓகேங்களா? இந்த காலத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் என்ன பண்ணிடுறார், முதல்ல சூர்பனகா வரா. சூர்பனகா வந்த உடனே ராமன் மேல் காதல் கொண்டு அப்படியே சுகுமாரக அப்படின்னு சொல்லி ராமனை பார்த்து ஏங்குகின்றார். ராமா, நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். எடுத்த உடனே பாருங்கோ, முதல்ல அவளுடைய கேரக்டர் அப்படியே நேராக பார்த்த உடனே கண்டதே காதல் அப்படின்னு போய் விழுறார். அப்போ ராமர் சொல்கிறார், இல்லைம்மா,
எனக்கு ஆல்ரெடி திருமணமாயிருக்கு, அங்கே பாருங்க என்னுடைய தம்பி லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் பார்த்துரும் தேய்ச்சின்னு இருக்கார், அவரை வேணா சும்மா தான் இருக்கார், அவனை வேணா கேளுன்னு ஒரு லாஸ்யம் அப்படியே ஒரு காமெடியாக பண்ணுறார் ராமர். உடனே அங்கே லக்ஷ்மணன் வருகின்றார். லக்ஷ்மணன் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா திருமணம் பண்ணியிருந்தேன்னா உன் சார்புக்கு நான் ஒரு 4-10 பாத்திரம் தேய்க்கிறது, நீ ஒரு 10 பாத்திரம் தேய் அப்படின்னு. 2 பேரும் உடனே லக்ஷ்மணன் ராமனிடம் அனுப்பிடுகின்றான், ராமன் லக்ஷ்மணனிடம் அனுப்புகின்றான். சூர்பனகாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன இது, நான் யார் தெரியுமா அப்படின்றான். அப்போ சூர்பனகா கேட்குறா, நீ யாருன்னு கேட்குறா. உடனே ராமர் யாராக இருந்தாலும் எதிரி கேட்டாலும் நீ யாருன்னு கேட்டால் உடனே அவர் சொல்லிடுவார். தசரத மகாராஜா சக்கரவர்த்தி அவருடைய அயோத்தியாபுரியில பிறந்த 16,000 ஆண்டுகள் வாழ்ந்த 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மன்னனுக்கு புத்திரம் இல்லாமல் இருந்தது. புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அங்கே அவர் ராமன், பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் என்று 4 குழந்தைகள் பிறந்து அவர்களில் நான் மூத்த பிள்ளை, என் பெயர் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படின்றார். எல்லாத்தையும் சொல்றாரு. என்னுடைய மனைவி சீதா அப்படின்றார். அது ஒருக்கான அவன் என் லக்ஷ்மணன் தம்பி அப்படின்றார். சரி நீ யாருன்னு கேட்டார். உடனே சூர்பனகா இவ்வளவு தன்னுடைய இதுவும் சொல்றா, நான் யாரு, பௌலஸ்த குலோ ஜாதக, நான் புலஸ்திய வம்சத்துல பிறந்தவன், ராவணன் என்னுடைய தங்கச்சி, நான் என் பேர் சூர்பனகா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கோ, சூர்பனகா சொல்றா தன்னை பத்தி சொல்லும்போது, ராவணனை பத்தி சொல்லிட்டு, என் குலத்திலேயே ஒரே ஒருத்தன் இருக்கான், விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு சொல்றான். இந்த விபீஷணன் அவ்வளோ பெரிய தர்மாத்மா, அவன் தான் ஏதோ தப்பி பிறந்துட்டான் அப்படின்ற அந்த மாதிரி சூர்பனகா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இந்த சீதாவின் காரணம் கொண்டு தான் நீ என்னை அடைய மறுக்கின்றான்னு சொல்லி சீத்தையை கொல்லறதுக்கு அப்படியே கையை எடுத்துன்னு போறா கிட்ட. உடனே இப்போ எப்படின்னா சீத்தையை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ராமர் என்ன பண்றார், சீத்தையை தன்வசம் அப்படி இழுத்துட்டு போறார். அதற்குள் கோபமடைந்த லக்ஷ்மண சுவாமி என்ன பண்றார், தன் கையில வச்சிருந்த கத்தி, சின்ன கத்தி வச்சிருக்கார், அதை எடுத்து சூர்பனகையுடைய அந்த மூக்கையும் காதையும் வெட்டிடுறார். லக்ஷ்மணன் 3 பெண்களுடைய மூக்கையும் காதையும் வெட்டியிருப்பார். ஓகேங்களா? ஸோ முதல் பெண் இவங்க, 2வது பெண் மன்னிக்கணும். முதல் பெண் யாருன்னா விஸ்வாமித்ர மகரிஷியோட தாட்டகா வனம் போறாங்கல்ல, அங்க தாட்டகேயான்னு அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா தாட்டகாவுடைய மூக்கையும் காதையும் லக்ஷ்மணனுக்கு அது ஒரு பெரிய ஒரு டியூட்டி ஆயிடுது. எந்த பெண்கள் வந்தாலும் மூக்கையும் காதையும் நோஸ் கட் பண்ணி விட்டுருவார். அவர் ரொம்ப இஸ் வெரி ஷார்ப், அதனால அவர் நோஸ் கட் பண்ணி விட்டுருவார், லிட்ரலி நோஸ் கட் பண்ணி விட்டுருவார். ஸோ அதே போல இங்க சூர்பனகையுடைய காதையும் மூக்கையும் வெட்டி விடுகின்றார். இது எங்க நடக்கிறது, ஜனஸ்தானத்துல. உடனே சூர்பனகைக்கு கோபம் வந்துருது. அதுதான் 48-49 ஸ்லோகம் பாருங்க. வனே தஸ்மின் நிவாசதா ஜனஸ்தான நிவாசினம் ராட்சசாம் நிகதானி ஆசான் சஹஸ்ராணி சதுர்தச. உடனே அவ என்ன பண்றா, தன்னுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வர. யாரு, கரண், திரிஷிரஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ் தானே இவங்க. உடனே சூர்பனகா போய் போறா, நீலாம் என்ன எனக்கு அண்ணன், நீலாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், பாருங்க என்னுடைய மூக்கெல்லாம் வெட்டிட்டான் ஒருத்தன். ராமன் லக்ஷ்மணன் 2 அழகா வந்திருக்காங்க, சுகுமாரக, குட்டி சின்ன பசங்களா இருக்காங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ஆனா பாருங்க எப்படி வெட்டியிருக்காங்க, கையில தனுர் பானம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவர் என்ன பண்றார், 14,000 பேர்களை கொண்டு யுத்தம் செய்கிறார். முதல்ல தானே போறார், கரண், திரிசிரஸ். ராமன் என்ன பண்ணிடுறார், வெட்டிடுறார். அப்பமா ஜனஸ்தானத்துல 14,000 அசுரர்களை யுத்தத்திற்கு அழைத்து செல்கின்றான். ராமன் ஒரே நபராக இருந்து, வால்மீகி ராமாயணத்துல ஒரு முகூர்த்தம், அதாவது 48 நிமிஷத்துல ஜனஸ்தானத்தில் அனபாய சூரனாக, அனபேக்ஷ சாகசனாக 16,000 அசுரர்களையும் கொன்று குவிக்கின்றான். இது எங்க நடக்கிறதுனா சீதாமாவுடைய முன்னிலையில். இது ஏன் சொல்றேன்னா, இதுதான் திஸ் இஸ் த எவிடன்ட் டு ப்ரூவ் தட் ராமர் எப்படியா இருந்தாலும் என்னை காப்பாற்றுவார்னு அந்த சீதாவுடைய நம்பிக்கை ஏன் வந்துடுதுன்னா, தன் மனைவியை தீண்டிய யாராக இருந்தாலும் அவன் ஆஜானுபாகன், அரவிந்த லோச்சனன், ராமன் எப்படியாக இருந்தாலும் காத்து என்னை ரட்சிப்பான் அப்படின்ற எண்ணம் வந்தது காரணமே
இந்த ஜனஸ்தானத்தில் ராமன் 1.5 முகூர்த்தத்தில் 14,000 பேர் அசுரர்களை கொன்று குவித்தான். இதை சீதா விட்னஸ் பண்ணியிருக்காங்க, சீதா மாதா. அதனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? 48வது ஸ்லோகம் பாருங்க. 49, 50க்கு போயிடலாம். ததோ ஞாதம் ஞாதீவதம் ஸ்ருத்வா ராவண இல்ல, இது வந்து 49 வனே தஸ்மின், இதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வனே தஸ்மின் வனே நிவாசதா ஜனஸ்தான நிவாசினாம் ராட்சசாம் நிஹதானி ஆசான் சஹஸ்ராணி சதுர்தச வதுர்தசன் இருக்கா, வதுர்தச. தண்டகாரண்யத்தில் ஸ்திரமாக ஸ்திதவானான ராமேன தண்டகாரண்யவாசினः சதுர்தச சஹஸ்ர சங்கியாக 16,000 ராட்சசாம் மாரீச்சா ஆசன், அவர்களை கொன்று குவித்தார். ஓகேங்களா? மாரீச்சனை ஆக்னேய அஸ்திரத்தை கொண்டும் மாரீச்சனை மானவாஸ்திரம் கொண்டும் சுபாகுவை ஓடவிட்டார். மாரீச்சன் தான் மாரீச்சனை ஏன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. மாரீச்சனை மானவாஸ்திரம் கொண்டு ஓடவிட்டார், சுபாகுவை கொன்று விட்டார். ஏன்னா இந்த மாரீச்சன் சுபாகு யார் அப்படின்னா சூர்பனகாவுடைய குழந்தைகள். இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமன் என்ன பண்ணா, சூர்பனகையுடைய மூக்கையும் காதையும் அறுத்தான். ஓகேங்களா? அதனால் அவர் என்ன நினைச்சுட்டார், இல்லை நம்ம வந்து உடனே எல்லாரையும் தண்டிக்க கூடாது, உடனே அப்படின்னு சொல்லி மாரீச்சனை கொன்று குவித்தார். இதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மாரீச்சன் அவருக்கே தெரியும், இந்த மாரீச்சன் தான் முன்னாடி மானா வரணும், மானா வந்தால் தான் ராமாயணம் கண்டினியூ ஆகும். அப்போ இந்த மாரீச்சன் போகணும். அப்போ மாரீச்சன் எங்கே போனார்னா சித்திரக்கூட்டம் என்னும் வனப்பருவதத்துக்கு சென்றார். இந்த திருச்சித்திரக்கூட்டம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் இல்லை திருச்சின்னும் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறார். அங்கேருந்து தான் ராவணன் வந்து திரும்பவும் மாமா, ராவணனுக்கு மாரீச்சன் மாமா தானே, அதனால் மாமா நீ மானாக மாறிவிடு அப்படின்லாம் சொல்கிறார். இது ஒரு பக்கம். இப்போ 49, 50வது ஸ்லோகம் பாருங்க. ததோக்ஞாதி விவதம் ஸ்ருத்வா ராவண க்ரோத மூர்ச்சிதः சகாயம் வன வர யாமாச மாரீச்சம் நாம ராட்சசம். ததக ஞாதி வதம் ஸ்ருத்வா ராவண க்ரோத மூர்ச்சிதः சகாயம் வரயாமாச மாரீச்சம் நாம ராட்சசம். இதோடைய பாவார்த்தம் என்னன்னா, ஆத்மனீய ஜனானாம் வதவிருத்தம் விஜ்ஞாய ராகவः क्रोधविष्टः जातः सः प्रतिक्रोध भावनाया मारीचं नाम राक्षसं सारुग्यं याचितवान्. Stupefied through the anger and the destruction of the Ravanas. உடனே இது ஒரு பக்கம். ராவணன் என்ன பண்றார், இந்த மாரீச்சன் ராமர் என்ன பண்றார், 14,000 அசுரர்களை ஜனஸ்தானத்தில் கொன்று குவிக்கும் பொழுது அங்கே மாரீச்சன் என்ன பண்றார், ஒரு பெண் போன்று வேஷம் அடிந்து அந்த போர் யுத்த காலத்திலிருந்து தப்பித்து விடுகிறார். ஏன் அப்படின்னா ராமன் எப்பொழுதும் பெண்களை கொல்ல மாட்டான், சண்டையிட மாட்டான். அதனால அவர் மாரீச்சன் என்ன பண்றார், ஒரு பெண்ணாக வேடமிட்டு அங்கிருந்து தப்பித்து முதல்ல போய் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணார் ராவணன் கிட்ட மாரீச்சன் தான். அப்புறமா தான் சூர்பனகா வருவார் வால்மீகி ராமாயணம் பிரகாரம். இப்போ ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்றது கிடையாது, வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ மாரீச்சன் என்ன பண்றார், முதல்ல இது மாதிரி ஆயிடுத்து, ஜனஸ்தானத்தில் இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்ன உடனே ராவணனுக்கு கோபம். 14,000 ராவண அசுரர்களை எல்லாம் ராமன் என்னும் ஒரு பாலன் கொன்று விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றார், அவர் நேராக போய்
எப்படின்னா இவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னு பார்க்குறாரு. இந்த மாரீச்சன் சுபாகுன்றவங்க தாடகாவனத்தில் இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து கொல்லும் போதே அவர் அங்கே போயினார்ல, அவர் தான் இது. இந்த அசுரர்களை கொன்ற நியூஸ் தெரிஞ்ச பிறகு உடனே ராமன் எப்படியா கொல்லணும்னு பார்க்குறாரு. ஆனால் மாரீச்சன் என்ன சொல்கிறார், வேண்டாம், ராமன் ரொம்ப பராக்கிரமாக இருக்கான். இன்னொன்று அவனுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் 14,000 அசுரர்களை கொன்று இருக்கான் என்றால் அதற்கு என்ன அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, அதனால வேண்டாம் பண்ற. அப்போ ராவணன் திரும்ப போயிடுறான் இலங்கைக்கே. ஆனால் சூர்பனகா வருகின்றாள். சூர்பனகா வரும்போது ராவணனுடைய மனசை குழப்பறான். எப்படி சொல்கிறான்னா, நீங்களாம் எனக்கு அண்ணாவா, நீங்களாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பாருங்க ஒரு மூக்கையும் காதையும் கட் பண்ணிட்டான், நோஸ் கட் பண்ணிட்டான். யாருன்னு கேட்டால் ராமன். எனக்கு ராமன் எதுக்காக நான் இப்படி சண்டை போட்டேன்னா, ராமன் கிட்ட சண்டை போட்டேன், பேசுனதுக்கு இப்படி பண்ணிட்டான். ஏன்னா தகுனு ரூபசன்னோ சுகுமாரோ அவன் கூட ஒருத்தி இருந்தா, மகாலட்சுமி தாயார் எவ்வளோ அழகாக இருக்கா. அந்த மகாலட்சுமியான அந்த சீதையை உன்னிடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டேன் ராவணா. அவள் எங்கே இருக்கின்றாளோ அங்கே அஷ்ட ஐஸ்வர்யமும் நவநிதியும் இருக்கும். நீதான் அவளுக்கு ஏற்றவன். ஆனால் அவளோ பாவம் காட்டில் உட்காந்துருக்கா ராமன் சொல்லிட்டு. அதனால் நான் அவளை எப்படியாவது உன்னிடம் சேர்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாருங்கோ. சூர்பனகா எப்படி மனசை மாற்றிட்டா. ராவணனுக்கு எப்போவுமே பெண்ணாசை நிறைய. அதனால் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே செகண்ட் டைம் திருப்பி மாரீச்சன் கிட்ட போகிறார். மாரீச்சன் மாமா தானே. மாரீச்சன் கிட்ட போய் கேட்குறார், மாமா எப்படியாவது எனக்கு நான் சீதையை அடைய வேண்டும். அந்த ராமன் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ராமனிடம் நான் நேரடியாக யுத்தம் செய்ய விரும்பவில்லை. அவனுடைய மனைவியான அந்த சீதையை நான் அபகரிக்க வேண்டும் அப்படின்ற. மாரீச்சன் சொல்ற, நான் என்னப்பா பண்ணது அதுக்கு? இல்லை, நீங்கள் ஒரு பொன் மானாக சென்று அவர்கள் மனதை குழப்புங்க. நான் அதுக்குள்ளார என்ன பண்ணுறேன், நீங்கள் அவங்கள விரட்டி வருவாங்க ராமனும் லக்ஷ்மணனும். அதற்குள் நான் என்ன பண்ணுறேன், சீதையை அபகரித்து செல்கின்றேன் அப்படின்ற. அப்போ மாரீச்சன் முதல்ல என்ன சொல்கிறார், வேண்டாம். ராமன் சின்ன வயசு 14 வயசில் இருக்கும்போதே பார்த்தோன்னா ஆஜானுபாகனாக இருக்கின்றான். அவன் ஒரு அடி அடித்தாவே எனக்கு இன்றைக்கும் அந்த அடி தாங்க முடியல. ஏங்க தாட்டகையான்னு அந்த தாட்டகாவனத்தில் இருக்கும்போதே மாரீச்சன் ராமன் கிட்ட அடி வாங்கியிருக்கான். அந்த அடியே இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு அப்படின்ற வார்த்தை வந்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதப்பா. ரத்னானி ரதம் அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது ரகாராந்த ராமானி ரத்னானி ரதானிச்ச அப்படின்ற ரான்ற வார்த்தைகள் கேட்கும் போதெல்லாமே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதப்பா. ராமன்ற பேச்சு எடுக்காதப்பா அப்படின்ற. உடனே ராவணன் மாரீச்சனை பார்த்து, நீங்களாம் மாமாவா, உங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு வளர்த்தேனே அப்படின்ட்டார். எப்பொழுது ஒருத்தர் உணவை சுட்டி காட்டுகின்றாரோ அப்பொழுது உடனே மாரீச்சன் சொல்கிறான், பாருங்க ஒரு அசுரன் சொல்கிறான், இப்படி சொல்லிட்டீங்க, அதனால எப்படியா இருந்தாலும் இப்போ இறக்க போகிறது உண்மை. நீ ராவணா, நீ என்ன கொல்ல போகிற, அதுக்கு நான் பரம புருஷனான அந்த ராமச்சந்திர பிரபுவுடைய கையிலேயே அடிபட்டு விழுகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பொய்மானாக செல்கின்றார் அப்படின்னு இருந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் பாருங்க. நாற்பத்தி 50வது ஸ்லோகம். ஆத்மஜனானாம் வதவிருத்தம் விஜ்ஞாய ராவணः क्रोधविष्ट जातः. ओके, विज्ञावदं ज्ञातिवदं ज्ञानिनां वदः तत्पुरुष षष्ठी तत्पुरुष समासः तं क्रोधमूर्छिता क्रोधेन मूर्छितः तृतीया तत्पुरुषत्व சொல்லுங்க. அதே மாதிரி சந்தியில் பார்த்தீங்கன்னா ததோ ஞாதிவதம் ததஹ ஞாதிவதம் விசர்க சந்தி. ஸோ இனிமேல் வர ஸ்லோகத்துக்கெல்லாம் இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போதைக்கு 50 ஸ்லோகம் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 50வது ஸ்லோகம் மேலேருந்து நம்ம இனிமேல் வர கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ராமன் என்ன பண்ணார், அயோத்தியாவிலிருந்து கிளம்பி சரையு நதிக்கரையை கடந்து
கங்கையை கடந்து குகனுடைய சக்கியத்தினால் கங்கையை கடந்து பிரயாகை அடைந்து அங்கே இருந்து பரத்வாஜ மகரிஷியுடைய ஆசிரமத்திற்கு அடைகின்றார். பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து அவர் நந்தி கிராமம் செல்கின்றார். இது சித்திரக்கூட்டம் செல்கின்றார். சித்திரக்கூட்டத்திலிருந்து அவர் என்ன பண்றார், அங்கிருந்து ஷரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் போன்ற ரிஷிகளை எல்லாம் சந்திக்கின்றார். அகஸ்தியருடைய அனுகிரகத்தோடு தண்டகாரண்யம் செல்கின்றார். தண்டகாரண்யத்தில் ஜனஸ்தானம் என்னும் நதி தீரத்தில் இருக்கின்றார். அங்கே நிறைய ராட்சசர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு முனிவர்கள் எல்லாம் சென்று ராமனிடம் சரணாகதி அடைகின்றார்கள். ராமன் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களையெல்லாம் நான் காத்து ரட்சிப்பேன் என்று ஆசீர்வாதம் பண்றார். அந்த நேரத்தில் தான் ஜனஸ்தானத்தில் தங்கியிருந்த காலத்தில் சூர்பனகா காம மூர்ச்சிதாக வருகின்றாள். அவளை லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அறுக்க நேரிடுகின்றது. அதனால் கோபமுற்ற ராட்சசியான சூர்பனகா நேரா போய் அவருடைய அந்த சூர்பனகையுடைய சொந்தக்காரங்களான கரன், தூஷன், திரிசிரஸ் போன்ற அசுரர்களை எல்லாம் போய் வர சொல்றா. முதல்ல அவங்க சண்டை போடுறாங்க, முடியல. அடுத்தது 14,000 சேனைகளை கொண்டு அசுரர்கள் எல்லாம் ராமனிடம் சண்டையிடுகின்றார்கள். லக்ஷ்மணன் சீதை அன்னையை பாதுகாக்க ராமன் ஒருவனாக 16,000 அசுரர்களையும் ஜனஸ்தானத்தில் யுத்தம் செய்து ஜெயிக்கின்றான். இதை கண்ட திசிரஸ் நேரா போய் ராவணனிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்கிறான். அடுத்தது சூர்பனகாவே சென்று ராவணனிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்யும்போது ராவணன் எதற்காக நீ சண்டையிட்டாய் என்று கேட்க, அதற்கு நான் சீதையை உன்னிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் ராமனிடத்தில் இருந்து பிடுங்கினேன், ஆனால் அவர்கள் இப்படி செய்துவிட்டார்கள் சொல்லும்போது ராவணன் இதற்கு பழிவாங்குவதற்காகவும் சீதையை அடைவதற்காகவும், நல்ல ஞாபகம், சீதையை அடைவதற்காகவும் மாமா மாரீச்சனை கூப்பிடுகின்றார். அப்பொழுது மாரீச்சனின் துணை கொண்டு இனி மாரீச்சன் மானாக மாறி ராமனை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ராமனை பின்தொடருமாறு செய்ய வைத்து சீதையை ராவணன் அபகரிக்கப் போகின்றான். இது வரைக்கும் 50 ஸ்லோகம் ஆயிருக்கு. இதுதான் சம்ஷிப்தரமாயிருக்கு. இனி வரும் ஸ்லோகங்கள் 1-2 பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.